பிரைஸ் த லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு மனதோடு 2021 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் நம்முடைய தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமுடைய நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த பகல் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தினார். அதற்காக ஸ்தோத்தரிப்போம். தேவனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராத்திரி நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதற்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் இந்த நாளை காணும்படியா தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாம் ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த பகலில் கர்த்தர் நம்மை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற அவருடைய கிருபை நினைத்து நாம் தேவனை துதிப்போம். ஆமேன். சிறப்பாய் நம்மை நடத்துகிற தேவனை நாம் துதிப்போம். அற்புதமாய் நம்மை நடத்துகிற அவருடைய கிருபை நினைத்து துதிப்போம். கைகளை வைத்து ஒரு முறை கூட ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கடந்த நாட்களில் அவர் நம்மை நடத்தினதை நினைத்து நன்றி செலுத்துவோம். அப்பா, கடந்த நாளில் எங்களை அற்புதமாக நடத்தினீர். அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மீது வைத்த இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் மீது வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பராமரிப்பை நினைத்து நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை அப்பா எங்களுக்கு நடத்தினீரே ஸ்தோத்திரம். இதுவரை எங்களுக்கு உதவி செய்தீரே ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆத்துமாவை மரணத்திலும் இருந்து விடுவித்தீரே. கண்ணீரிலிருந்தும் காலை இடரிலிருந்து விடுவித்து காத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆமேன் சமாதானத்தோடு எங்களை நடத்துகிறோம். உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நன்றி கர்த்தாவே. நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அப்பா, சங்கீதம் 17:7 வசனம். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று உமது வலது கரத்தால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணி போல என்னை காத்திரலும். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகஞ்சிருக்கும் மறைவாக உம்முடைய சட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சங்கீதத்தை இப்படியே தாவீது ஜபிக்கிறார். ஆமேன். உம்மை நம்புகிறவர்களை ஆமேன் விரோதமாக எழும்புகிறவர்களை ஆமேன் அவருடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவர், கண்மணி போல நம்மை காக்கிறவர். ஆமேன். என்னை ஒடுக்குகிற என்னை சூழ்ந்து இருக்கிற பிராண பகஞ்சருக்கு என்னை பிடித்து கொள்ளாதபடி என் பிராணனை கேட்டு எனக்கு சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிற எனக்கு எதிராக நிற்கிற சத்துருக்கு ஆமேன் என்னை பிடித்து கொள்ளாதபடி ஆமேன் உம்முடைய சட்ட நிலையிலே மறைத்து கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறார். ஆமேன். அப்பா, இந்த நாள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய பிராணனோடு போராடுகிற ஒடுக்குகிற எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கி உம்முடைய சட்டையின் கீழே அவர்களை பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கடைசி வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி அவன். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ராத்திரி கொடுத்த தூக்கத்திற்கு ஒரு முறை கூட நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண செய்தீர், அதற்காக நன்றி. இந்த நாளில் எங்கள் அற்புதமாக நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய அனுதின தேவைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வரும்போதும் போகும்போதும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அப்பா, தேவைகள் மீது உம்முடைய அற்புதத்தின் வல்லமை கடந்து வரட்டும். சமாதானம் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, வியாதியாக இருக்கிறவர்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லாத குடும்பங்களில் சமாதானம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன். வேலை இல்லாத இருக்கிறவர்கள் இந்த நாளில் அவர்களுக்கு ஒரு வேலை கிடைக்க வழிகளை திறந்து கொடுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாசல்கள் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக வழிகளை திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். பெரியத ஆமேன் விசாலமான வழிகளை நீர் திறந்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதுபோலப்பா, வியாதியால் கஷ்டப்படுவர்களுக்காக ஜபிக்கிறோம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தில் தருகிறோம். ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். சீக்கிரத்தில் அவர் டிஸ்சார்ஜ் ஆகும்படியா ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பா, உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஆமென். கிட்னி பிரச்சனையால் கஷ்டப்படுகிறவர்கள், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் சுகம் கொடுக்க முடியும். மெடிக்கல் சயின்ஸால் கிட்னிக்கு சுகத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் அப்பா நீர் கொடுக்க முடியும். அப்பா, இதனால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா கிட்னி வியாதிகளும் டிசீஸ் எல்லாம் ஆமேன் மாறட்டும். உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். உம்முடைய அற்புதத்தின் வல்லமை ஆமேன் உம்முடைய பிள்ளைகளின் சரீரத்தில் கடந்து வரட்டும். இந்த பகலில் ஒவ்வொருவத்தின் மீது உம்முடைய அற்புதத்தின் வல்லமை கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் சுகத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே. ஈவினிங் நடக்கிற பைபிள் ஸ்டடிங்க ஆசீர்வதிக்கணுமே, எங்களோடு பேசணுமே அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இந்த நாளை நீர் மாற்றி கொடுக்கணுமே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த ஈவினிங் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. இந்திய நேரப்படி 9:30 மணிக்கு ஆமென் பைபிள் ஸ்டடி தொடங்கும். ஆமென். நிச்சயமாக நீங்கள் அதில் பங்கு பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜூமில் நடக்கிறது. ஆமென். உங்களுக்கு லிங்க் கிடைக்காவிட்டால், உங்களுக்கு அது தேவையாக இருந்தால், நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி கொடுக்கிற இடத்துல கேளுங்கள். அவர்கள் உங்களுக்கு லிங்க் அனுப்பி கொடுப்பார்கள். நிச்சயமா நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். 91வது சங்கீதம் 15வது வசனத்தை பரிசுத்த ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது, ஆலோசனை கொடுப்பது. சங்கீதம் 91:15, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எவ்வளவு அருமையான ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்று இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தேவனுடைய அளவில்லாத அந்த அன்பை இந்த வசனத்தால் நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிதாவிற்கு நம் மீது வைத்திருக்கிற அந்த ஆழமான அன்பு, அமேன், அந்த வாஞ்சி, அமேன், அந்த தேவனுடைய இரக்கத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். இங்கே சொல்லப்படுகிறது, எந்த பிரச்சனையின் மத்தியிலும் அமேன் அவ்விடத்தில் ஓடி வர வேண்டும் என்று சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அமேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டம் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், அவனை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. ஆமென். நம்முடைய தகப்பனை நோக்கி கூப்பிடு போது அவர் என்ன செய்வார்? அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆமென் ஆறுதலான வாக்குத்தத்தம் பாருங்க. நான் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன், டயர்டா இருக்கிறேன், போன் எடுக்க முடியாது, நான் பிஸியா இருக்கிறேன், நான் மீட்டிங்ல இருக்கிறேன் என்று ஒன்றும் சொல்லவில்லை. மைட் பின்னு சொல்லவில்லை, மேபி என்று சொல்லவில்லை. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்க, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் என்று சொல்கிறார். ஒருவேளை பிள்ளைகள் கூப்பிடும்போது அநேக பெற்றோர்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் சொல்கிறார், நீங்கள் எப்போது கூப்பிட்டாலும் நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொல்கிறார். ஆமென். அந்த மறு உத்தரவு கொடுக்கிற தேவனுக்கு கைகளை உயர்த்தி ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விசுவாசிங்க. ஆமென். அவருடைய அன்பினால் அவர் சொல்கிறார். ஆமென். அதனால் தான் நம்முடைய தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் 24 மணி நேரமும் ஆமென் அவருடைய காது நமக்காக சாய்த்து வைத்திருக்கிறார். 24 மணி நேரமும் நம்முடைய சத்தத்தை கேட்க அவர் அவருடைய காதை சாய்த்து வைத்திருக்கிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருளுவர். மறு உத்தரவு கொடுப்பேன், கொடுக்கும் என்று சொல்லவில்லை, கொடுத்திருப்பேன் என்று சொல்கிறார். மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். கைகளை ஊற்றி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த அன்பினாலே அவர் அப்படியே சொல்கிறார், எனி டைம் யூ கேன் கால் மீ, எனி டைம் யூ கேன் கால் மீ. எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம், எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஸ்தோத்திரம். அடுத்து சொல்கிறார், நான் மறு உத்தரவு மட்டும் கொடுப்பதல்ல, ஆமென், நான் ஆபத்திலே உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உங்களுக்கு ஒரு போராட்டம் வரும்போது, உங்களுக்கு ஒரு குறைவு வரும்போது, உங்களுக்கு ஒரு வேதனை வரும்போது, உங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும்போது, உங்களுடைய மனசு கலங்கி இருக்கும்போது என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உங்களை விட்டு போக மாட்டேன், என்னன்னு கேட்டுட்டு நான் போக மாட்டேன், ஏதாலும் ஒன்று செய்துவிட்டு நான் போய்விட மாட்டேன், ஏதாலும் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு நான் போக மாட்டேன். நான் என்ன செய்வேன்? நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய அன்பு. எவ்வளவு அன்பான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு நல்ல தேவனை நாம் சேவிக்கிறோம், எவ்வளவு நல்ல தேவனை நாம் இந்த நாளில் அவருக்கு ஸ்துதிகளை செலுத்துகிறோம், தோத்தரிக்கிறோம். அவர் நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு மட்டும் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் ஆபத்தில் கூட இருப்பார். நம்முடைய ஆபத்தில் அவர் கூட இருப்பார். ஆமென். நம்முடைய ஆபத்தில் அவர் கூட இருப்பார். ஆமென். கூட இருப்பது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், அவனை நான் தப்புவிப்பேன் என்று சொல்கிறார். எந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் நோக்கி கூப்பிட்டாலும், எந்த பிரச்சனை மத்தியில் நீங்கள் கூப்பிட்டீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து அவர் தப்புவிக்கிற தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களை தப்புவிக்கிற தேவன். ஆமென். முதலாவது மறு உத்தரவு கொடுக்கிறார், இரண்டாவது கூட இருக்கிறார், மூன்றாவது அவர் நம்மை தப்புவிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை நாம் நோக்கி கூப்பிடுகிற தேவன், மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் மட்டுமல்ல, அவர் தப்புவிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் தப்புவிப்பார். சங்கீதம் 40 ஆமென், பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். ஆமென். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அங்க வந்து நோக்கி பார்த்து விட்டு போகல, பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிட்டு போகல. எந்த பிரச்சனை மத்தியில் நாம் பார்க்கிறோம், நோக்கி கூப்பிட்டோமோ அந்த பிரச்சனையின் மத்தியில் இறங்கி வந்து நம்மை தப்புவிக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அதனால தான் இந்த காலையில் சொல்லுகிறார், ஆமென், நான் உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன், நீ ஒரு கனமுள்ளவனாய் மாறுவாய், அவர் உன்னை அற்புதமாய் மாற்றுவார். ஆமென்.
அவர் நாம் இருக்கிற சூழ்நிலை அநேகருக்கு தெரியும். நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை அநேகருக்கு தெரியும். ஆனால் அவர் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது யாரோ இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாவோ தலைவரோ இல்லை நம்ம இடத்துல இறங்கி வருவது பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், முன்னுடைய தேவன் கூப்பிடும் போது தன்னை கூப்பிட்டவர்கள் இடத்துல இறங்கி வருவார். அவரோடு கூட இருக்கிறார். அவளை தப்புவிக்கிறார். அவளை மகிமை உள்ளவர்களாய் கனப்படுத்துகிறார். ஆமென். இவனுடைய தேவன் ஜீவிக்கிற தேவன், இவனுடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், இவனுடைய தேவன் பேசுகிற தேவன் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாய் அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நீங்கள் எந்த பிரச்சனை மத்தியில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் இறங்கி வருவார். பேசாமல் இருக்காதீங்க. பேசாமல் இருந்தால் பிரச்சனைகள் வரும். பர்த்திமையை நோக்கி கூப்பிட்ட போது ஆமென், பர்த்திமை மீது இயேசுவின் அட்டென்ஷன் வந்தது. அதனால எந்த பிரச்சனையா இருந்தாலும், வேலை இல்லையா, குடும்பத்தில் பிரச்சனையா, பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கீங்களா, வேற அநேக காரியத்தில் வேதனையோடு இருக்கீங்களா, அமைதியா இருக்காதீங்க. வாய்களை திறந்து நோக்கி கூப்பிடுங்க. பிதாவே என்று கூப்பிடுங்க. ஆமே, நாம் கூப்பிடும் போது ஆமென், இவ்வளவு சீக்கிரத்தில் சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு எதற்கு பதில் கொடுக்கிறார் தெரியுமா? நமக்கு பதில் கொடுக்கும்படியா இயேசு நமக்காய் பலியானார். இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காய் பலியானார். அதனால ஆமென், எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தேன் என்று சொன்னார், முடிந்து விட்டது என்று சொன்னார். ஆமென். இன்றைக்கு தைரியத்தோடு நாம் எபிரேயரில் பார்க்கிறது போல தைரியமாக நாம் எந்த நேரத்திலும் எந்த தேவையிலும் நோக்கி கூப்பிடும்படியா, கிருபை பெற்றுக்கொள்ளும்படியா, ஏற்ற நேரத்தில் நமக்கு பதில் கிடைக்கும்படியா ஆமென், கிருபாசன கிட்டு சேரும்படியா நமக்கு அவர் ஆமென் பர்மிஷன் கொடுத்திருக்கிறார். அதற்கு அது என்ன தெரியுமா? அவர் நமக்கு சரீர பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை மரணத்தினால ஆமென் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ஆமென், எந்த நேரத்திலும் பிதாவினை நோக்கி கூப்பிடும்படியா, பதிலை பெற்றுக்கொள்ளும்படியா, விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியா தேவன் நமக்கு ஆமென் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நீங்கள் வேதனையோட துக்கத்தோடு இருக்காதீங்க. விரக்தியோடு இருக்காதீங்க. நான் கூப்பிட்டால் பதில் கிடைக்குமா என்று சந்தேகப்படாதீங்க. ஆமென். நீங்கள் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்கா நீங்கள் வாழ்கிறீர்களா? நீங்க தைரியமாய் கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க தைரியமாய் கூப்பிடுங்க. நிச்சயமாய் அவர் மறு உத்தரவு தருவார். அவர் இறங்கி வருவார். அவர் தப்புவிப்பார். அதுதான் பிரியமானவர்களே இந்த தேவனுடைய ஒரு குணநலம். தைரியமா நீங்க அவரை கூப்பிடுங்க. ஆமென். மறு உத்தரவு கொடுக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. தப்புவிக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுங்க. அதன் மூலம் அவர் உங்களை கனப்படுத்துவார். தைரியமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. அவர் மறு உத்தரவு கொடுப்பது மட்டுமல்ல, அவர் கூட வந்து இருப்பார். அவர் தப்புவிப்பார். அவர் கனப்படுத்துவார். ஆமென். அதனால அமைதியா இருக்காதீங்க. அமைதியா இருந்தால் பிரச்சனை அதிகமாகும். சிலர் பிரச்சனை ஆகும்போது சோர்ந்து போவாங்க. பிரச்சனை வேதனை வரும்போது விரக்தி அடைந்து போவாங்க. இதை தேவன் கேட்கலையே, இந்த தேவனுக்கு ஒன்றும் தெரியல என்று சொல்வீங்க. நோ, பிரச்சனை வரும்போது பேசாது இருக்காதீங்க. நோக்கி கூப்பிடுங்க. அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர் இறங்கி வருவார். அவர் கூட இருப்பார். அவர் தப்புவிப்பார். உங்களை கனப்படுத்துவார். எந்த பிரச்சனை இருந்தாலும் தைரியமாய் கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுடைய கிருபை உங்களோட கூட இருக்கட்டும். தேவனுடைய பிரச்சனை உங்களோட கூட இருக்கட்டும். இந்த பகலில் உங்களுடைய பிரச்சனையில் மத்தியில் அவர் வந்து உங்களை விடுதலை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஆமென் தப்புவித்து கனப்படுத்துவார். ஆமென். தைரியமாய் நோக்கி கூப்பிடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் கொஞ்சம் பேருக்கு அனுப்புங்க. அவர்களும் ஆறுதல் பெற்றுக்கொள்ளட்டும். இன்றைக்கு ஈவினிங் நடக்கிற பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் வளருவோம், உயர்வோம், பெருகுவோம். காட் பிளஸ் யூ.